இன்றைய பைபிள் வசனம் மத்தேயு 24:35 வசனம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. இவையெல்லாம் வானம் பூமி ஒரு நாளில் அழிந்து போவதாயினும் தேவனுடைய வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும் என்பதை இது வலியுறுத்துகிறது. வானமும் பூமியும் வாழ்க்கை முழுவதற்கும் அஸ்திவாரமாக இருக்கின்றவையாக தெரியும். ஆனால் அவை கூட நிலைத்திருக்காது. என் வார்த்தைகளோ இயேசுவின் வார்த்தைகள், அதாவது தேவ சந்தோஷமும் தேவனுடைய வாக்குறுதிகளும் உலகத்தின் முடிவளவு நிலைத்திருக்கும். இது நமக்கு கூறுவது என்னவென்றால், தேவனுடைய வாசகங்கள் தூய்மை, உண்மை என்றும் நிலைத்திருப்பவை. மனித வாக்குறுதிகள் கைவிடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தோல்வியடையாது. ஜெபம். கர்த்தாவே, உமது வார்த்தை வானமும் பூமியும் அழிந்து போகும் நாள் வரையிலும் நிலைத்திருக்கும் என்பதை நாம் இவ்வசனம் மூலம் அடையாளம் காண்கிறோம். உமது வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவும் ஆறுதலும் வழிகாட்டலுமாக இருக்கின்றன. இந்த உலகத்தின் நிலையற்ற இயல்புகளில் நாம் கதறுகிற போது உமது நிலையான சத்தியத்தை பற்றிக் கொள்வதற்காய் எங்களுக்கு உதவுவர் நீரே. உமது வார்த்தைகளில் நம்பிக்கையுடன் நிலைத்து நிற்க எங்களுக்கு ஆவிக்குரிய வலிமையையும் ஆதரவையும் அருளும். எங்களின் இருதயங்களில் நிஜமான விசுவாசத்தையும் வளர்த்திடவும் ஆசீர்வதியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.